ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? யூடியூப் அப்படிங்கிறது ஹவுஸ் ஒய்ஃப் சும்மா இருக்கிறவங்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்றைக்கி நல்ல பணவரவு, வீட்டில் உட்காந்தே ஆயிரக்கணக்கில் சம்பாதிச்சாங்க, அப்புறம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபுல் பிஸ்னஸாகவே, இது பெண்கள் மட்டும் கிடையாது, இப்போ ஆண்கள் கூட ஃபுல் பிஸ்னஸாகவே வச்சு வீட்டில் இருந்துக்கிட்டே தனக்கு தெரிஞ்ச அடுத்தவங்களுக்கு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ வெளியிட்டு இப்படி லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு என்னென்ன தெரியுதோ அதை மக்களுக்கு வீடியோவை வெளியிட்டு அதை பார்த்தீங்கன்னா சில வீடியோக்களை பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் பார்க்குறாங்க, சில வீடியோக்களை லட்சக்கணக்கில் பார்க்குறாங்க. சிலருக்கு சுத்தமாக வருதே இல்லை. சிலருக்கு இதெல்லாம் என்ன காரணம்? எல்லாரும் வீடியோ தான் வெளியிடுறோம், ஆனால் அவங்களுக்கு மட்டும் ஏன் லட்சக்கணக்கில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு போகாதவங்க பார்க்குறாங்க. இதிலலாம் நிறைய ரகசியங்கள் வந்திருக்கு. அதுபடி முறையாக நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவே லட்சக்கணக்காகவே அது சேரும். ஆனால் அதுக்கான நேரம் கிடையாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை வெளியிடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேரத்தை பார்க்கணும். அதிலே ஒய்டி ஸ்டூடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வியூஸ் எந்த டயத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. அந்த டயத்தை கணக்கிட்டு நீங்கள் கரெக்டாக அந்த டயத்தில் போட்டிங்கன்னா எல்லாருமே சேரும், கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஆனால் நமக்கு நேரம் எப்போ இருக்கோ அப்போ தான் நம்ம வீடியோ போட முடியும். இப்போ இந்த 1 மணிக்கு அவங்க போடுறாங்கன்னா நமக்கு அப்போ டைம் இருக்காது. நமக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ தான் போடுறோம். அதுதான் நம்ம பெரிய தவறு. அவங்க எப்போ இருக்காங்களோ அந்த நேரத்தில் போட்டாங்கன்னா கண்டிப்பாக வீடியோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருமே இப்போ 1,00,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா ஒரு 100 பேர் தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நேரம் இருக்காது. இதே நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம அவங்க இருக்கிற டயத்தில் போட்டால் கண்டிப்பாக எல்லாருமே போய் சேரும். அதுதான் ஒரு பெரிய ரகசியம் அப்படி சொல்லலாம். அதுக்கடுத்து தரமான ஒரு வீடியோக்கள் நம்ம போடணும். அது நல்ல ஒரு தரமாக நம்ம போட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். தரமாக சசியம் பார்ப்பீங்க, பேசுகிற சவுண்டே கேட்காது, ஓன்னு கத்திக்கிட்டு இருக்கும். அந்த சவுண்டெல்லாம் எடுத்துகிட்டு கிளியராக நல்லபடியாக நல்ல இடத்துல நம்ம கொஞ்சம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே சேரும். அதுக்கடுத்து எல்லாரும் சொல்கிற பாயிண்ட் தான் நம்மளும் சொல்கிறோம். அதே மாதிரி போடுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் வித்தியாசமாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக மக்கள் பார்ப்பாங்க. என்ன டிஃப்ரெண்ட்? இப்போ ஒரு சமையல் குறிப்பை நான் சொல்கிறேன். சாதாரணமாக இந்த வீட்டில் உட்காந்து சொல்லிட்டு போகிறேன். சில பேர் கிச்சனில் சொல்லுவாங்க. இப்போ நான் வெளியில் போகிறேன், பார்க்குக்கு அங்கே இங்கே போகிறேன், பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போ அந்த மரத்தடியில் போய் நின்றுக்கிட்டு நான் சொல்லும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்பேன், அந்த மரத்தடி அதெல்லாம் பார்க்கும்போது பார்க்க சூப்பராக இருக்குது. இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லும்போது 10 பேர் பார்க்குற இடத்துல அப்போ அதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல நம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணியிருப்போம், மரங்கள் சுற்றி வர மரங்கள் இருக்கும், பார்க்கறதுக்கு பிரமாதமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அது மரத்துக்குள்ள நம்ம சொல்லும்போது 4 பேர் பார்ப்பாங்க. இப்படி எதையுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே பார்ப்பாங்க. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா கமெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய யூடியூப்லாம் பார்ப்பீங்க, கமெண்ட்டுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. இப்போ கண்டிப்பாக எல்லாருமே மதிக்கணும். அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எரிச்சலாக வரும். நம்ம எத்தனை கேள்வி கேட்டாலும் இவங்க என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். 2 பேருக்குள்ள பாலம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். அவங்க கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கமெண்ட்டுக்கெலாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டாலும் சரி நீங்கள் ரிப்ளை பண்ணணும். அப்போ அவங்களுக்கு என்ன தெரியும், இவங்க பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறாங்க, இப்போ இவங்க ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு நம்ம மேலே ஒரு மதிப்பு வரும். அப்போ என்ன ஆகும், நீங்கள் இப்போ போடுற வீடியோ எல்லாமே சூப்பராக இருக்குமா அப்படி சொல்லி நிறைய கமெண்ட் பண்ணுவாங்க. கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தொடர்ந்து கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதிலே சொல்லாமல் இருந்து பாருங்கள், பதில் சொல்லி பாருங்கள். அப்போ பதில் சொல்கிற வீடியோக்கள் நிறைய போகும். அப்போ தொடர்ந்து அவங்க ஒரு ஆர்வத்தில் எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுவாங்க, எல்லா வீடியோ பார்ப்பாங்க. அப்படியே தொடர்ந்து நீங்கள் நல்ல வீடியோ போட்டால் அப்படியே ரசிகர்கள் ஆயிடுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கூட பண்ணுவாங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்கள் வீடியோக்கள்லாம் வைரலாக போகக்கூட வாய்ப்புகள் இருக்குது. இப்படிலாம் நிறைய டெக்னிக்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஒரு மிகப்பெரிய ஆளாக நீங்களும் வரலாம். ஆனால் அதே மாதிரி கரெக்டாக அந்த 4 பாயிண்ட் தான் முக்கியம். இதே மாதிரி நிறைய இருக்குது. செட்டிங்ஸ்லாம் அதேமாதிரி சப்டைட்டில் இருக்குது. அதெல்லாம் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தமிழில் போட்டால் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. இதே இங்கிலீஷில் போட்டால் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மிச்சவங்களுக்கு போடாது. அந்த மாதிரி இங்கிலீஷ் ஓரளவு ரீச் ஆகும். ஹிந்தியில் போட்டால் நாட்டில் உள்ளவங்க பார்ப்பாங்க. இப்படி சப்டைட்டிலில் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இது போட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா மக்களையும் ரீச் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண. நன்றி.
என்னோட சேனலில் நிறைய வீடியோக்கள் வைரலாக போயிருக்கு. ஆனால் நான் வந்து டேக் கூட பண்ணதில்ல, ஹெட்டிங் போடுறதில்ல. எல்லாமே வந்து காலியாக தான் போட்டிருக்கேன். ஆனால் எல்லாமே வைரலாக போயிருக்கு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். அது 1 நாள் 2 நாளுங்க. வருஷ கணக்கா போயிருக்கு. 30 மில்லியன் போயிருக்கு. 30 மில்லியன் அப்படின்னா கிட்டத்தட்ட 3,30,00,000 பேர் வந்து பார்த்தாங்க. அதனால தான் வந்து வேகமாக கூட வந்து எனக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைப் வந்து ஒரு சேனலில் வந்திருந்தது. இதுக்கு அடுத்து ஒரு சேனல் ஆரம்பிக்கணும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல வந்து 3 மில்லியன் வந்து பார்த்தாங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா போகுது அப்படின்னா, கரெக்டாக எல்லாமே இருந்தால் கண்டிப்பாக வைரலா போகும். நம்ம சேனலும் வைரலாகி நம்ம சேனலையும் நிறைய பேர் பார்ப்பாங்க. நீங்களும் வந்து அதைப்படியே வந்து பண்ணுங்க. அதே மாதிரி எல்லாமே வந்து குடுங்க. குடுத்தீங்கன்னா செட்டிங் எல்லாமே பண்ணா கண்டிப்பா வந்து சேனல் வைரல் ஆகும். நன்றி, வணக்கம்.